நடிகர் ராஜேஷின் உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஏற்கனவே நடிகர் ராஜேஷ் கட்டி வைத்த கல்லறையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சவப்பெட்டி உள்ளே தள்ளப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அசோக் நகரில் உள்ள தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு அதன் பிறகு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறைக்கு அவருடைய உடல் எடுத்து வரப்பட்டது. அங்கு இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 29ஆம் தேதி அவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவருடைய மகள் கனடாவில் இருந்ததன் காரணமாக அவர் வந்த பிறகு இந்த இறுதிச் சடங்கு செய்வதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அவருடைய மகள் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு இந்த உடல் நல்லடக்கம் செய்யும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பல திரைப்படங்களில் ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்த ராஜேஷ் தன்னுடைய நடிப்பின் காரணமாக பல புகழை பெற்றவர். இந்த நிலையில் அவருடைய உயிரிழப்பு பல தளங்களில் பேரிழப்பு என்ற கருத்துக்களை அவருக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைத்ததை நாம் பார்த்தோம். அந்த வகையில் அதன் பிறகாக அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும், இறுதிச் சடங்கு செய்யப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது கல்லறையில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் தனது 75வது வயதில் கடந்த வியாழக்கிழமை உடல்நலக் குறைவால் காலமானார். சினிமாவில் 4 தலைமுறைகளை அவர் பணியாற்றி பல்வேறு துறைகளிலும் அவர் முத்திரை பதித்திருக்கிறார். அவருடைய மறைவிற்கு திரை பிரபலங்கள், அவரது ரசிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் இரங்கலை தெரிவித்து நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் தற்போது இன்று மதியம் 1 மணி அளவில் அவரது உடல் ராமாபுரம் இல்லத்திலிருந்து அசோக் நகரில் உள்ள தேவாலயத்திற்கு, CSI தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு இறுதி பிரார்த்தனை, அதாவது சிறப்பு பிரார்த்தனை என்பது போதகர்களால் செய்யப்பட்டது. அங்கு அவரது வாழ்க்கை குறித்தும் அவர் செய்த நன்மைகள் மற்றும் அவருடைய பண்புகள் குறித்து போதகர்கள், அவருடைய உறவினர்கள் என பலரும் பேசி அவருக்கு இறுதி பிரார்த்தனையானது அசோக் நகர் தேவாலயத்தில் செய்யப்பட்டது. அதன் பிறகு அவருடைய உடல் அங்கிருந்து கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இங்கு போதகர்கள், அதே போல அவருடைய உறவினர்கள், ரசிகர்கள் என அவர் இங்கு தற்போது இந்த நல்லடக்கமானது செய்யப்பட்டு வருகிறது. இவர் தனது 40வது வயதிலேயே தனக்கு கல்லறை கட்டியதாக சமீபத்தில் அவர் முன்னதாக அளித்த பேட்டி ஒன்று அவருடைய மறைவிற்கு பிறகு சமூக வலைதளங்களில் பரவியது. அவர் அதற்கு சொன்ன காரணமும் அனைவரையும் வியக்க வைத்திருந்தது. அவருடைய பழைய பேட்டிகள் என்பது, அவருடைய கல்லறை குறித்து அவர் பேசியது என்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவர் தனக்காக கட்டிய கல்லறையில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது அவருடைய அம்மா, அப்பா மற்றும் மனைவி ஆகியோர் இதே கல்லறையில் அவர்கள் இதற்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த கல்லறையில் இவருடைய உடலும் இவர் ஏற்கனவே ஒரு கல்லறை என்பது கட்டியிருந்தார். தற்போது அங்கு அவருடைய உடல் என்பது தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் ராஜேஷினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.